தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளாக போர் நடக்கிறது. ரஷ்யாவின் ராணுவ தளங்களை தாக்குவதற்கு உக்ரைன் புதிய போர் உத்திகளை கையாண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப். வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை கண்டெய்னர் லாரிகளில் மொத்தமாக ஏற்றி ரஷ்யாவின் எல்லைக்குள்ளேயே ரகசியமாக கொண்டு சென்று அங்கிருந்து ட்ரோன்களை ஏவி 5 விமானப்படை தளங்களை ஒரே நேரத்தில் கச்சிதமாக தாக்கியது. இதில் 40க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் சேதமடைந்தன. அதேபோல் உக்ரைனுக்கு மிக அருகே ரஷ்ய எல்லையில் இருந்த 2 ரயில்வே பாலங்களை ட்ரோன்களை அனுப்பி தகர்த்தது உக்ரைன். இது போர் முறையே இல்லை, பயங்கரவாத தாக்குதல் போல் இருப்பதாக ரஷ்யா கூறி வருகிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் இதே போன்றதொரு தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கிறது. கிரீமியா ரஷ்யாவை இணைக்கும் பாலத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்திருக்கிறது. உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியா தீபகற்ப மாநிலத்தை ரஷ்யா 2014 கைப்பற்றி தன்வசம் வைத்துள்ளது. ரஷ்யா எல்லைக்கு மிக அருகில் கிரிமியா உள்ளது. கருங்கடல், அசோவ் கடல்களுக்கு இடையே உள்ள கெர்ச் ஜலசந்தியின் ஊடாக கிரிமியாவுக்கு சாலை மற்றும் ரயில் பாதையுடன் கூடிய பாலத்தை ரஷ்யா கட்டியது. 2018 புட்டின் திறந்து வைத்தார். கிரிமியாவில் ரஷ்யா நிறுத்தி வைத்துள்ள ராணுவ படைக்கு இந்த பாலத்தின் வழியாகத்தான் அனைத்து பொருட்கள், தளவாடங்கள் சப்ளை செய்யப்படுகிறது. இந்த பாலத்தை உடைக்கத்தான் உக்ரைன் ரகசியமாக வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. கிரிமியா பாலம் 19 கிலோமீட்டர் நீளமுடையது. கடலுக்குள் இருக்கும் பாலத்தின் தூண்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. இதற்காக 1100 கிலோ வெடிபொருட்கள் பயன்படுத்தியதாக உக்ரைன் கூறியுள்ளது. பாலம் சேதமடைந்ததால் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய படைகளுக்கான சப்ளை தடைப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2022-23 ஆண்டுகளில் கிரிமியா பாலத்தை உக்ரைன் 2 முறை தாக்கியிருக்கிறது. ஆனால் சேதமடைந்த பாலத்தை ரஷ்யா சரி செய்துவிட்டது. SBU எனப்படும் உக்ரைன் பாதுகாப்பு சேவையின் லெப்டினன்ட் ஜெனரல் வாசில் மாலியுக் கூறும்போது, ஏற்கனவே 2 முறை பாலத்தை தாக்கினோம். தற்போது நீருக்கு அடியில் அதை தொடர்ந்தோம். கிரிமியா எங்களுக்கு சொந்தமானது. எங்கள் பிரதேசத்தில் எந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கும் இடமில்லை. தக்க பதிலடி கொடுப்போம் என்றார்.